தற்பொழுது தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பாதையிலே வந்து தன்னுடைய அன்பை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவருடைய சாட்சியாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகள், நம்முடைய வேலை இன்னும் முடியவில்லைங்க. வேலை இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலிருந்து பெரும் அளவு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை இங்கிருந்து நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய 3வது ஆட்சியிலே தொடர்ந்து அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு அனுப்பி வைக்கும் வரை நமக்கு ஓய்வு கிடையாது. சகோதர சகோதரிகள், நாம் வேலையை சிந்த வேண்டும். இன்னும் நம்முடைய வேலையை அதிகப்படுத்த வேண்டும். இன்னும் நமக்கு 34 தொகுதிகள் இருக்கிறது, கிடக்கிறது. அதை தாண்டி இன்னும் நம்முடைய எலெக்ஷன் தேர்தல் வேலை பலு நமக்கு இருக்கு. 60 நாட்கள் நமக்காக, நமக்கும் சரித்திரத்திற்கும் இடையிலே 60 நாட்கள் காத்திருக்கிறது. சகோதர சகோதரி, கடைசியாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் உறக்கமாக நம்மால் சொல்ல முடியும், தமிழகம் தேசியத்தின் பக்கம், ஆன்மீகத்தின் பக்கம், பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பக்கம் என்று உறக்கமாக சொல்வதற்கு இன்னும் 60 நாட்கள் நாம் காத்திருக்க வேண்டும். சகோதர சகோதரி, உழைப்பை எல்லாம் கொட்டிருக்கின்றீர்கள், அன்பை எல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். முக்கியமான ஒரு சரித்திரத்தை படைப்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் தொண்டர்களும் தலைவர்களும் காத்திருக்கின்றோம். இந்த நேரம் தாங்க இன்னும் கடுமையாக, இன்னும் வேகமாக, இன்னும் ஆக்ரோஷமாக, இன்னும் ஆழமாக வேலை செய்ய வேண்டிய நேரம் அடுத்த 60 நாட்கள். சகோதர சகோதரி, பல மனிதர்களுடைய கனவு தமிழகத்திலே தேசியமும் ஆன்மீகமும் மறுபடியும் வளர்ந்து விட்டால், மக்கள் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆதரித்து விட்டால் நிச்சயமாக இந்தியா முழுமையடைகிறது, பாரதம் முழுமையடைகிறது. அதை தமிழகத்திலிருந்து நாம் ஆரம்பித்தாக வேண்டும். நிச்சயமாக இந்த யாத்திரையினுடைய வெற்றியை செல்லுகின்ற இடத்திலெல்லாம் பார்க்கும் பொழுது அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சகோதர சகோதரிகள், எல்லா யாத்திரையிலும் கூட இந்த ஊரை பத்தி பேசுறோம் ஐயா. இன்னைக்கு சென்னையில் இருக்கும், சென்னையினுடைய மத்திய பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும். நம்முடைய தேசிய தலைவர் நிறைய பேசுவதற்காக வந்திருக்கின்றார்கள். அவருடைய உரையை நம்ம கேட்கணும். இருந்தும் கூட இந்த யாத்திரையினுடைய நோக்கமாக ஒரு தொகுதி, ஒரு பாராளுமன்ற தொகுதியில சில முக்கியமான பிரச்சனைகளை மக்கள் முன்னால் நாம் வைக்கின்றோம். சென்னை சமீப வெள்ளத்தில் தட்டு தடுமாறி இத்தனை காலமாக மக்கள் 20-30 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு உழைத்த சொத்தை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆளத் தெரியாத ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால 7 நாட்களை தன்னுடைய முழு சொத்தையும் இழந்துவிட்டு பாதி சென்னை நின்று கொண்டிருக்கிறது. வெறும் பொய்களை மட்டும் பேசி ஆட்சியிலே தொடர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றார். 4000 கோடி, 5000 கோடி, 8000 கோடி செலவு செய்திருக்கின்றோம். வடிகாலை சரி செய்திருக்கின்றோம், விலை சரி செய்திருக்கின்றோம், 98% வேலைகளை முடித்திருக்கின்றோம். ஆனா இன்னைக்கு சென்னை வாசிகளுக்கு மட்டும்தான் இந்த துயரமான அனுபவம் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி வெறும் 42% பணிகள் கூட நடக்காத ஒரு ஊரில், மிக முக்கியமான ஊரில் இருந்து அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். சென்னையினுடைய பாராளுமன்ற எம்பிக்களை பாருங்கய்யா, டெல்லியினுடைய எம்பியை பாருங்க, 7-7 பாரதிய ஜனதா கட்சி. பெங்களூர்ல பாருங்க 3-3 பாரதிய ஜனதா கட்சி. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரு நகரங்கள் அனைத்தும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்கிறது. அந்த நகரத்தினுடைய வளர்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னையில் இருக்கக்கூடிய 3 எம்பிகளை பாருங்க. தென் சென்னையினுடைய எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் அக்கா, ஒரே சாதனை என்ன, இதற்கு முன்பு இருந்த அமைச்சர் தங்கபாண்டியன் அவருடைய மகள். இன்னொரு சாதனை என்ன, தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவருடைய தங்கை. குடும்ப ஆட்சியினுடைய இலக்கணமாக தென் சென்னை எம்பி. மத்திய சென்னைக்கு வந்தீங்கன்னா தயாநிதி மாறன் எம்பி. யாருங்க, முரசொலி மாறன் ஐயாவுடைய மகன், கலைஞருடைய குடும்பத்தை சார்ந்தவர். வட சென்னைக்கு போனீங்கன்னா ஆற்காட்டு வீராசாமி அவருடைய மகன் கலாநிதி வீராசாமி அவர்கள். இந்தியாவில் எங்கேயும் கூட ஒரு பெருநகரத்தினுடைய 3 எம்பிக்களும் கூட ஒரு குடும்பத்தினுடைய மைந்தர்களாக இருந்து நம்ம பார்க்கலீங்க. சென்னை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இவங்க எல்லாம் வெளியே அந்த வெள்ள காலத்தில் வந்து ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கி கொடுக்கணும், எட்டி கூட பார்க்கல. அதுவும் குறிப்பாக இந்த தொகுதியினுடைய எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள். அதனுடைய விளைவை சென்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரி. போன ஆண்டு சுத்தத்தின் அடிப்படையிலே ஸ்வச் பாரத்தில் 44வது இடத்தில் இருந்த சென்னை இன்னைக்கு தலை குனிந்து 199 இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். சுத்தமாக இல்லை, குப்பை கூலங்கள் எடுக்கிறது கிடையாது, தண்ணி சரியாக இல்லை, ரோடு சரியாக இல்லை, இங்க இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளுக்கு கூட ஒரு தீர்வு இல்லை. அதனால் சகோதர சகோதரிகளே, இந்தியாவுடைய பெருநகரங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்தது போல இந்த முறை சென்னையினுடைய 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய உறுப்பினர்களை கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய கட்டாயம். நிச்சயமாக சென்னை அடிப்படையில் இருந்து மாற்ற வேண்டிய காலம் கிடையாது. எத்தனை நாளைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஆண்டும் மழை வரும் பொழுது, வெள்ளம் வரும் பொழுது பயந்திருப்போம். அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் தமிழக அரசு சென்னைக்குள்ள யாத்திரை விடுவதற்கு தயாராக இல்லை. பல தடைகளை உடைத்து
இன்னைக்கு இங்கே ஹார்பர் தொகுதியில் இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது 200வது. மக்கள் எங்கிருந்தாலும் கூட அவர்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு புதிய சென்னை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கனவின்படி ஒரு உலகத்தரம் வாய்ந்த சென்னையை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி காட்டும் என்பது உங்களுக்கு தெரியும் சகோதர சகோதரி. நம்முடைய அகில இந்திய தலைவர் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார். பாராளுமன்றத்தில் சமீபத்தில் தயாநிதி மாறன் அவர்கள் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். நீங்க பார்த்திருப்பீங்க 2 நாட்களுக்கு முன்பு. என்ன பேசினார்? ஐயா நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து உங்க தோப்பனார் பணம் என்று சொன்னார். நீங்க கவனிச்சீங்களா? உங்க தோப்பனார் பணம் என்று சொன்னார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்ணியமிக்க ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அவங்க திரும்ப பேச போறது கிடையாது. ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்களை பாராளுமன்றத்தில் வச்சு உங்க தோப்பனார் பணமான இந்த தொகுதியினுடைய எம்பி தயாநிதி மாறன் கேட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் பதில் சொல்லவில்லை என்றால் ஒரு பெரும் தவறு செய்கின்றனர். இன்னைக்கு அண்ணன் தயாநிதி மாறன் அவரை பார்த்து கேட்கிறார், அண்ணா இன்னைக்கு நீங்க அரசியல் இருக்க ஒரே ஒரு காரணம் சன் ஆஃப் முரசொலி மாறன் என்கின்ற ஒரே ஒரு ஐடென்டிட்டி மட்டும்தான். அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு அரசியல் இலக்கணம் கிடையாது. 2011 அமைச்சரவையிலிருந்து நீங்க வெளியே வந்த பொழுது சொந்த காரணத்திற்காக வெளியே வரன்னு சொன்னீங்க. ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் நீங்கள் ஊழல் செய்து 2011 கேபினட்டிலிருந்து துரத்தப்பட்டீர்கள் என்பது இந்த தொகுதி மக்களுக்கும் தெரியும், தகுதி மக்களுக்கும் தெரியும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க தோப்பனார் சொன்னாரா பதவியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வாங்க அப்படின்னு? நீங்கள் அமைச்சராக இருந்த பொழுது பிஎஸ்என்எல் டெலிபோன் லைன் கனெக்ஷனை உங்களுடைய சன் டிவியினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தினீங்க. உங்க தோப்பனார் சொன்னாரா பிஎஸ்என்எல் லைன் கனெக்ஷன் எடுத்து சன் டிவி கொடுங்க அப்படின்னு? சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலரை பார்த்துவிட்டு நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவர்களான்னு சொன்னீங்க. உங்க தோப்பனார் சொன்னாரா தாழ்த்தப்பட்டவர்களா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும் தோப்பனார் சொன்னார்கள். எங்களுக்கும் அதே மொழியிலே பதில் பேச தெரியும். ஆனால் சேவை இல்லாம ஒரே ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு சர்டிபிகேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு சென்னை நகரனுடைய எம்பிக்களாக இருந்து சென்னை நகரை பாழ்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி. அதனால் உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த கடுமையான உழைப்பு நம்முடைய தலைவர், இந்த யாத்திரையினுடைய சங்கல்பம், குறிப்பாக நம்முடைய சென்னை மாநகரில் 3 எம்பிக்களும் கூட நரேந்திர மோடி அவருடைய கனவை ஆதரிக்கக்கூடிய எம்பிக்கள் நமக்கு வர வேண்டும். அதன் மூலமாக புதிய ஒரு சென்னையை நாம் கட்டியமைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகளே. இந்த அற்புதமான 200வது தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகள், இந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தொடர்ந்து 34 தொகுதிகள் இருக்கிறது. சரித்திரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். 234வது தொகுதியிலே சரித்திரம் நிச்சயமாக தமிழகத்திலே நடக்கும். நான் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் மாற்றம் நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை நீங்கள் எல்லாம் அளித்திருக்கின்றனர். மறுபடியும் ஒரு முறை நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களே, அவருடைய கடினமான சூழ்நிலையில பாராளுமன்றம் அனைத்திடத்திலும் கூட தேவைப்படுகின்றார். இருந்தும் சொன்னபடி 200வது தொகுதிக்கு வருகின்றேன் என்று சொல்லி நமக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கிவிட்டு டெல்லியிலிருந்து இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கின்றார்கள். நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களுக்கு மறுபடியும் எங்களுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரதமே புகழ்.